ஒரு புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தை மதிப்பாய்வு செய்ய $100 பெறுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஆம், புத்தகங்களை மதிப்பாய்வு செய்ய பணம் செலுத்தும் சில தளங்கள் உள்ளன. மேலும் சிறந்த அம்சம் என்னவென்றால், உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப புத்தகங்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். இன்று புத்தகங்களை மதிப்பாய்வு செய்ய பணம் பெறக்கூடிய 5 இணையதளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எங்கள் பட்டியலில் 3வது இணையதளத்தை தவறவிடாதீர்கள், ஏனெனில் அந்த இணையதளத்தில் உங்கள் மதிப்பாய்வு நிராகரிக்கப்பட்டாலும் நீங்கள் மதிப்பாய்வு செய்யும் புத்தகத்திற்கு $5 செலுத்துவீர்கள். 5வது இணையதளத்தில் மற்ற தளங்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் மதிப்பாய்வு செய்யும் புத்தகத்திற்கு அதிக ஊதியம் பெறுவீர்கள். எனவே அதிக பணம் சம்பாதிக்க வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். இதற்கு உங்களுக்கு எந்த திறமையும் தேவையில்லை. இந்த தளங்கள் உங்களுக்கு புத்தகங்களை வழங்கும். நீங்கள் புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தை பற்றிய உங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும். மேலும் நீங்கள் மதிப்பாய்வு செய்யும் ஒரு புத்தகத்திற்கு $40 முதல் $100 வரை எங்கு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். சரி, எங்கள் பட்டியலில் முதல் தளம் KirkusReviews.com ஆகும். புத்தகங்களை படிப்பதற்காகவும் விமர்சனங்களை எழுதுவதற்காகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய சிறந்த இணையதளம் இது. அமேசான் கிண்டிலில் கிடைக்கும் பல புத்தகங்களின் கிர்கூஸ் விமர்சனங்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் பார்க்க முடியும், கிர்கூஸ் அதன் தரமான மதிப்புரைகளுக்கு மிகவும் மரியாதைக்குரிய மற்றும் பிரபலமான வலைத்தளம். எனவே இது முற்றிலும் முறையான இணையதளம். அவர்கள் தங்கள் தளத்தில் ஒரு புத்தக மதிப்பாய்விற்கான கட்டணத்தை பற்றி குறிப்பிடவில்லை, ஆனால் எனது அனுபவத்தில் இந்த தளத்தில் ஒரு புத்தக மதிப்பாய்விற்கு $40 முதல் $90 வரை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பணம் பெறலாம். மேலும் நல்ல விஷயம் என்னவென்றால், புத்தக மதிப்புரைகளின் மீது உங்கள் சுட்டியை கொண்டு சென்றால் உங்கள் விருப்பப்படி புத்தகங்களை தேர்ந்தெடுக்கலாம். பல்வேறு வகையான புத்தகங்கள் கிடைக்கின்றன. புனைகதை, த்ரில்லர் மற்றும் சஸ்பென்ஸ், மர்மம் மற்றும் துப்பறியும், காதல், வரலாறு, புனைகதை அல்லாத மற்றும் பல வகை புத்தகங்கள் உள்ளன. மேலும் இங்கேயே எல்லா விருப்பங்களிலிருந்தும் புத்தகங்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். அடுத்த பக்கத்தில் நீங்கள் செல்ல விரும்பும் வகையை தேர்ந்தெடுக்கவும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் வணிகத்தை தேர்வு செய்தால் கிர்கஸ் வணிக வகையிலான அனைத்து புத்தகங்களையும் காண்பிக்கும். அதை நீங்கள் படித்து மதிப்பாய்வு செய்து பணம் சம்பாதிக்கலாம். மேலும் நீங்கள் துணை வகை மற்றும் மதிப்பீடுகள் மூலம் தேடலை வடிகட்டலாம். இதழின் மீது உங்கள் சுட்டியை நகர்த்தினால் அவர்களின் கிர்கஸ் விமர்சனங்கள் இதழையும் வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். மேலும் உங்கள் மதிப்புரைகள் இந்த இதழில் இடம்பெற்றால் நீங்கள் பெரிய வெளிப்பாட்டை பெறுவீர்கள். மற்றும் பெரிய வெளிப்பாடு என்பது பெரிய பணம். இப்போது கிர்கூஸில் பதிவு செய்யும் செயல்முறை ஒரு சிக்கலான செயல்முறையாகும். எனவே இந்த பகுதிக்கு உங்கள் முழு கவனத்தையும் நான் விரும்புகிறேன். இதற்கு நீங்கள் URL பெட்டியில் KirkusReviews.com/பற்றி/careers என டைப் செய்து விசைப்பலகையில் Enter ஐ அழுத்தவும். நீங்கள் இந்த பக்கத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். நீங்கள் பார்க்க முடியும் என, நீங்கள் ஒரு புத்தக மதிப்பாய்வாளராக முடியும் மற்றும் உலகில் எங்கிருந்தும் ஒரு ஃப்ரீலான்சராக வேலை செய்யலாம். ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழியில் புத்தகங்களை ஆன்லைனில் மதிப்பாய்வு செய்யலாம். மேலும் புத்தகத்தை படிக்க உங்களுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்படும். அதன் பிறகு நீங்கள் புத்தகத்தை 350 வார்த்தைகளில் மதிப்பாய்வு செய்ய வேண்டும். புத்தக மதிப்பாய்வாளர் பணிக்கு விண்ணப்பிக்க உங்கள் எழுத்து மாதிரிகளுடன் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இது நீங்கள் விரும்பும் எந்த புத்தகத்தின் 350 வார்த்தைகளின் மதிப்பாய்வாகவும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சலில் கிர்கஸுக்கு மதிப்பாய்வு சிறப்புகளின் பட்டியலாகவும் இருக்கலாம். அதன் பிறகு அவர்கள் உங்கள் மாதிரிகளை மதிப்பாய்வு செய்வார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நீங்கள் அவர்களுடன் வேலை செய்யத் தொடங்கலாம் மற்றும் பணம் சம்பாதிக்கலாம். எங்கள் பட்டியலில் 2வது இணையதளம் Readseo.com/discovery ஆகும். Readseo.com/கண்டுபிடிப்பு. நீங்கள் சரியான இணையதளத்திற்கு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தளத்தின் டாஷ்போர்டு இப்படி இருக்கும். நீங்கள் பார்க்க முடியும் என, கற்பனை, காதல், அறிவியல், புனைகதை மற்றும் பிற வகைகளைப் போன்ற புத்தகங்களின் வெவ்வேறு வகைகளை படிக்கலாம். இப்போது இந்த இணையதளத்தின் மேலே உள்ள மதிப்பாய்வாளர்களை கிளிக் செய்ய வேண்டும். அங்கிருந்து நீங்கள் இந்த பக்கத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். மற்ற இணையதளங்களுடன் ஒப்பிடும்போது இந்த தளத்தில் உங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படும்,
ஆனால் இந்த இணையதளம் உங்களுக்கு இலவசமாக படிக்க பல புதிய புத்தகங்களை வழங்கும். மேலும் இங்குள்ள உண்மை பகுதியை கிளிக் செய்தால் அது உங்களை அடுத்த பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். ஒரு புத்தக மதிப்பாய்விற்கு 300 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை எழுத வேண்டும் என்பதை இங்கே பார்க்கலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் புத்தகங்களை மதிப்பாய்வு செய்ய ஒதுக்கீடுகள் இல்லை. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் புத்தகங்களை படிக்கலாம் மற்றும் மதிப்பாய்வு செய்யலாம். இந்த தளத்தில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைப் கணக்கு மூலம் பணம் பெறுவீர்கள். ஸ்ட்ரைப் மிகவும் பிரபலமான கட்டணச் செயலிகளில் ஒன்றாகும். இந்த இணைப்பிலிருந்து உங்கள் நாட்டில் ஸ்ட்ரைப் ஆதரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம். மேலும் இது உங்கள் நாட்டில் இருந்தால் நீங்கள் இங்கே இந்த பக்கத்திற்குச் சென்று மதிப்பாய்வாளராக மாற விண்ணப்பிக்கவும் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் உங்கள் மின்னஞ்சல், உங்கள் முதல் பெயர், உங்கள் கடைசி பெயர் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் கடவுச்சொல்லை உருவாக்கி தொடரவும் பொத்தானை கிளிக் செய்யவும். பின்னர் உங்கள் குறுகிய அறிமுகம், வருடத்திற்கு எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீர்கள் போன்ற வேறு சில எளிய தகவல்களை நிரப்ப வேண்டும். அதன் பிறகு உங்கள் மாதிரிகள் மதிப்புரைகளை தளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் தளத்தின் மூலம் புத்தகங்களை படித்து பணம் சம்பாதிக்கலாம். இப்போது எங்கள் பட்டியலில் 3வது இணையதளம் booklist.online.com. இது booklist.online.com இன் டாஷ்போர்டு. உங்கள் விமர்சனம் ஆசிரியரால் நிராகரிக்கப்பட்டாலும் நீங்கள் மதிப்பாய்வு செய்யும் புத்தகத்திற்கு இந்த தளம் $5 உங்களுக்கு வழங்கும். தொடர்ந்து பாருங்கள் எப்படி என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் பார்க்க முடியும் என இங்கே நீங்கள் படிக்க பல்வேறு வகை புத்தகங்களை காணலாம். உதாரணமாக கிராஃபிக் நாவல்கள் போன்றவை இந்த தளத்தில் புத்தகங்களை படித்து பணம் சம்பாதிக்க நீங்கள் தளத்தின் கீழே செல்ல வேண்டும். மேலும் இங்கு அபவுட் என்ற பிரிவின் கீழ் எங்களுக்காக எழுது என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அது உங்களை அடுத்த பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். booklist.online.com உடன் பணிபுரிவது மற்றும் புத்தகங்களை படிக்க பணம் பெறுவது எப்படி என்பது தொடர்பான அனைத்து தகவல்களையும் இங்கே காணலாம். booklist.com இல் புத்தகங்களுக்கான மதிப்புரைகளை எழுதும்போது அவர்களின் பார்வையாளர்கள் பள்ளி மற்றும் பொது நூலக பணியாளர்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மேலும் அதற்கேற்ப எங்கள் மதிப்பாய்வு உள்ளடக்கத்தை திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் புத்தகத்தை படித்து மதிப்பாய்வு செய்வதற்கான நேரம் வித்தியாசமாக இருக்கும். மேலும் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணியை முடிக்க வேண்டும். மேலும் உங்கள் சொந்த உள்ளடக்கத்தை நீங்கள் எழுதுவதையும் வேறு எங்கிருந்தும் அதை நகலெடுக்காமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என புத்தக பட்டியல் ஒவ்வொரு மதிப்பாய்விற்கும் $15 செலுத்துகிறது. உங்கள் மதிப்புரை நிராகரிக்கப்பட்டாலும் ஒரு புத்தக மதிப்பாய்விற்கு $5 செலுத்துவீர்கள். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் மதிப்பு இருந்தால் வீடியோவை லைக் செய்து அறிவிப்புகளுடன் சேனலுக்கு குழு சேரவும். இப்போது மீண்டும் வீடியோவிற்கு வருவோம். booklist.com இல் எழுதும் செயல்முறை மற்றும் பாணியின் மூலம் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். எனவே இதை பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. booklist.online.com உடன் பணிபுரியும் ஃப்ரீலான்சர்களால் எழுதப்பட்ட மதிப்புரைகளை நீங்கள் படிக்க விரும்பினால் தளத்தின் கீழே உள்ள விமர்சகர்கள் விருப்பத்திலிருந்து அவர்களின் மதிப்புரைகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் வரம்பற்ற மதிப்பாய்வை படிக்கலாம். booklist.com இல் உள்ள வேலையை பற்றி நன்கு புரிந்து கொள்ள இது உதவும். இந்த தளத்தில் உங்களை பதிவு செய்ய எங்களுக்கு எழுதுங்கள் என்ற பக்கத்தில் உள்ள இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஒரு மின்னஞ்சலை அனுப்ப வேண்டும். உங்கள் பயோடேட்டா மற்றும் நீங்கள் விரும்பும் புத்தகத்தின் மாதிரி மதிப்பாய்வு. இப்போது எங்களின் 4வது இணையதளம் QSreview.com. புத்தக விமர்சன இணையதளங்களில் இதுவும் ஒன்று. இருப்பினும் ஒரு புத்தக மதிப்பாய்விற்கு அவர்கள் செலுத்தும் தொகையை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் எனது அனுபவத்தின்படி நீங்கள் மதிப்பாய்வு செய்யும் புத்தகத்திற்கு $15 முதல் $60 வரை எங்கும் செலுத்துகிறார்கள். ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு புத்தகங்களை படிக்கவும் மதிப்பாய்வு செய்யவும் இங்கே நீங்கள் காணலாம். மேலும் QSreview.com இல் உங்களை பதிவு செய்ய நீங்கள் இந்த URL-க்கு வர வேண்டும். QSreview.com/QSreview.html. நீங்கள் இந்த பக்கத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். புத்தக மதிப்பாய்வாளர்கள் பணி தொடர்பான அனைத்து தகவல்களையும் இங்கே காணலாம். நீங்கள் பார்க்கிறபடி நீங்கள் மதிப்பாய்வு செய்யும் ஒரு புத்தகத்திற்கு 250 முதல் 300 வார்த்தைகள் எழுத வேண்டும். உங்கள் மதிப்புரைகளில் நீங்கள் உண்மையாகவும் உணர்ச்சியற்றவராகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள்.
மேலும் அவர்களின் மறுஆய்வு பாணியை பற்றிய யோசனையை பெற இந்த தனிப்படுத்தப்பட்ட மதிப்பாய்வு எடுத்துக்காட்டுகளை நீங்கள் கிளிக் செய்யலாம். இது உங்களை அடுத்த பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும், அங்கு நீங்கள் படிக்க விரும்பும் புத்தக மதிப்புரைகளை தேர்வு செய்யலாம். இந்த தளத்தில் எழுதும் பாணிகள் பற்றி ஒரு யோசனை எடுக்க, இப்போது இந்த தளத்தில் உங்களை பதிவு செய்ய, இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மின்னஞ்சலில் புத்தகங்களின் சில மாதிரி மதிப்புரைகளுடன் உங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும். இப்போது எங்கள் பட்டியலில் 5வது மற்றும் கடைசி இணையதளம் ஆன்லைன் புக் கிளப் ஆகும். புத்தக மதிப்பாய்வு பிரிவில் உள்ள நம்பகமான இணையதளங்களில் இதுவும் ஒன்று. இது ஏற்கனவே ஆன்லைன் புக் கிளப் ஆகும். நீங்கள் இங்கே படிக்கலாம். அவர்கள் புத்தகங்களை இலவசமாக அல்லது தற்காலிக விற்பனையில் சிறந்த தள்ளுபடி விலையில் கொடுக்கிறார்கள். மேலும் இவை சாதாரண புத்தகங்கள் அல்ல, ஆனால் இவை நன்கு மதிப்பிடப்பட்ட புத்தகங்கள். மேலும் அவர்கள் மாதத்திற்கு 1,000க்கும் மேல் பரிசுகளை வழங்குகிறார்கள். இந்த பரிசுகளை வெல்ல உங்கள் மின்னஞ்சலை சமர்ப்பித்து, இந்த பெட்டியில் இலவசமாக தட்டச்சு செய்து சமர்ப்பி என்பதை கிளிக் செய்வதன் மூலம் அவர்களின் அறிவிப்புகளில் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பரிசுகளை வழங்குவதால் இந்த $1000 பரிசை வெல்ல உங்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ளன. இப்போது இந்த தளத்தில் மதிப்புரைகளை எழுதி பணம் சம்பாதிக்க நீங்கள் ஆன்லைன் புக் club.free-books-for-reviews.php என்ற URL-க்கு வர வேண்டும். நீங்கள் இங்கே இந்த பக்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். புத்தகங்களை மதிப்பாய்வு செய்வதற்கு முற்றிலும் இலவசம். உங்கள் முதல் மதிப்பாய்விற்கு அவர்கள் உங்களுக்கு புத்தகங்களை மட்டுமே தருவார்கள். ஆனால் அதற்குப் பிறகு தளத்தில் ஒரு மதிப்பாய்விற்கு $5 முதல் $60 வரை எங்கு வேண்டுமானாலும் பணம் பெற நீங்கள் தகுதி பெறுவீர்கள். இந்த தளத்தில் உங்களை மதிப்பாய்வாளராக பதிவு செய்ய இந்த பெட்டியில் உங்கள் மின்னஞ்சலை சமர்ப்பித்து, இந்த பெட்டியில் இலவசம் என்ற வார்த்தையை தட்டச்சு செய்ய வேண்டும் மற்றும் சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். அதன் பிறகு நீங்கள் புத்தகங்களை படித்து அவற்றை மதிப்பாய்வு செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினால் இப்போது திரையில் காண்பிக்கப்படும் வீடியோக்களை கிளிக் செய்யவும்.